So application of elastic behavior of material. ஸோ இப்போ இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுக்காக படித்தோன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு கேஸ் ஸ்டடியிலையும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இந்த நாலேஜை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வி கேன் கெட் யூஸ் டு இட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடில் வால்ஸ் ஃபுல்லுமே வந்து இட்ஸ் மேட் ஆஃப் பிரிக்கு. ஆனால் அது வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்காது. அதாவது நீங்கள் இஃப் யூ ஆர் பில்டிங் அன் ஹவுஸ் வித் அ ரூஃப் லைக் திஸ், இது மாதிரி ஒரு ரூஃப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரூஃபோட வெயிட் வந்து 3 or 4 டன்ஸ்க்கு மேலே வரும். ஓகே, அது வந்து ஹியூஜ் வெயிட். இந்த ஹியூஜ் வெயிட்டை யூ கேனாட் சப்போர்ட் வித் அ பிரிக் வால். இது மாதிரி பிரிக் வால் வந்து 4 சைடு கட்டி இந்த வெயிட்டை உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த வெயிட் வில் ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க், இது என்னது ஸ்லாக் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரூஃப் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் கால்டு காலம்ஸ் அண்ட் பில்லர்ஸ். ஒரு வெர்டிக்கல் எலிமெண்ட்டுக்கு பேர் காலம். ஓகே, இதுவே ஹரிசான்டலா வந்து வி ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் கால்டு, அதுக்கு பேர் பீம். ஸோ ஹரிசான்டல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பீம். ஸோ இது மாதிரி we make use of columns and beams to support the huge weight of the building. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல we will have இது மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் நம்ம வீட்டில். ஓகே, இது வந்து இதெல்லாம் வந்து காலம்ஸு, இதெல்லாம் பீம்ஸ். இதுக்கு இடையில தான் தே வில் டூ அ பிரிக் ஒர்க். இதில் தான் வந்து பிரிக்ஸை வச்சு சும்மா இந்த ஏரியாவை கவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் பிரிக் ஒர்க் இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரிக் ஒர்க்லேயே ஃபுல்லுமே வந்து இதோட வெயிட் சப்போர்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த ரூஃபோட வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் தான். ஓகே, ஸோ வெர்டிக்கல் இது சப்போர்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் காலம், வெர்டிக்கல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பேர் வந்து காலம். இதுவே ஹரிசான்டல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பீம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்த போகிறோமா, இல்லை செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோமா, தேர்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோமா, அதெல்லாம் டிசைட் பண்ணுறது இந்த காலம் அண்ட் பீமோட சைஸ் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்த போகிறோம்னா we are not going to add more weight on the top of the building. therefore நம்ம காலம்ஸும் பீம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு காலமும் பீமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இட் கன்சியூம்ஸ் மோர் இது என்னது மணி. ஒரு காலம் போடுறதுக்கு இதுக்கு தான் செலவு அதிகமாகும், ஏன்னா இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மாடி தான் கட்ட போறீங்கன்னா அதுக்கு யூ டோன்ட் நீட் டு ஹாவ் சோ மெனி காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸை கம்மி பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தில் காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வி நீட் சம் நாலேஜ் ரிகார்டிங் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். காலமும் பீமும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீலும் சிமெண்ட் காங்கிரீட்டும் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம எப்படி we can reduce the size there but we can preserve the ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணாமல் எப்படி சைஸை சின்னதாக கட்டி நம்மளுக்கு we can construct columns and beams பண்ணுறதுக்கு we need the knowledge of elastic property of the material. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் while which uses இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் வந்து இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி பிரிட்ஜஸ் இருக்கு. பிரிட்ஜஸ் வந்து தே ஆர் நத்திங் பட் ஸ்ட்ரக்சரல் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பீம். ஸோ இந்த பீமில் இஃப் யூ லோடு, இதில் வந்து ஒரு லோடு ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பீம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லாக் ஆக ஆரம்பிச்சுக்கும்.
இது மாதிரி ஸ்லாக் ஆகும். ஸ்லாக்னா பெண்ட் ஆகிறது, பீம் வந்து பெண்ட் ஆகும். வெயிட் ஆட் பண்ணீங்கன்னா இந்த பீம் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லாக். ஸோ இது வந்து ஸ்லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இஃப் வி நோ த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பீம் தென் வி கேன் இதில் பீமோட திக்னஸ் அதிகப்படுத்தணுமா, பிரெத் அதிகப்படுத்தணுமா, இல்லைன்னா வித் அதிகப்படுத்தணுமான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பீமை வந்து 3 டைமென்ஷனலில் வரைகிறேன். So it is a rectangular object. Okay. ஸோ இதோட ஹைட்டை தான் இவங்க வந்து டெப்த்துன்னு சொல்லுவாங்க, ஆர் திக்னஸ். இது டெப்த்து, இது வந்து லென்த்து, இதோட இந்த ஸ்ப்ரெட்டை வந்து பிரெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த பீமுக்கு we can have a ரிலேஷன் இருக்கு. ஸோ இந்த பீம் வந்து எவ்வளோ பெண்ட் ஆகும், அதாவது அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து. ஸோ இது ரெண்டுமே நான் என்ன மார்க் பண்ணியிருக்கிறேன்னா சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பீம் டிஃபார்ம் ஆகாமல் இருக்கும் போது அதோட சென்டர் இது, டிஃபார்ம் ஆனதுனால சென்டர் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷிஃப்ட் தான் நம்ம இப்போ டெல்டான்னு ஒரு சிம்பிளில் போடுறோம். ஓகே. ஸோ இந்த டெல்டாக்கு வி ஹேவ் அ ஃபார்முலா. ஸோ இது எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுன்றதுக்கு வி ஹேவ் அ ஃபார்முலா விச் இஸ் கிவன் பை W L cube divided by 4b d cube y. ஓகே. ஸோ இதில் ஒரு குவான்டிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து வெயிட், இது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா பிரிட்ஜில் இத்தனை நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் போகணும்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் எவ்வளோ கார்ஸ் வேணாலும் போகலாம். நிறைய கார்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ் போச்சுன்னா தென் இந்த இடத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறது என்னதுன்னா லென்த்து, பிரெத்து, திக்னஸ். ஓகே. டெப்த்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு, திக்னஸ்ஸு. ஸோ யங்ஸ் மாடுலஸும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீலு, அதுக்கப்புறம் காங்கிரீட்டுக்கு அதுக்குன்னு குறிப்பிட்ட யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்மளோட பிரிட்ஜ் வந்து இது மாதிரி வளையக்கூடாது, வண்டி இதில் போகும்போது வளையக்கூடாது. ஓகே. ஸோ அவர் எய்ம் இஸ் டு மேக் டெல்டா as small as possible. ஸோ இந்த டெல்டாவை எவ்வளோக்கோல சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கோல அந்த பிரிட்ஜு வந்து வளையாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான W அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்ம கையில் இல்லை. ஸோ நம்ம எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்னா லென்த்து, பிரெத்து அண்டு திக்னஸை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த டெல்டா வேல்யூ சின்னதாக இருக்கணும்னா ஸோ டெல்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் கியூபு, அதே சமயத்தில் டெல்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/b, அதே சமயத்தில் டெல்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d கியூப். ஓகே. ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ டெல்டா வேல்யூவை சின்னதாக்கணும்னா வி ஹவ் டு மேக் எல் ஸ்மால். எல் ஸ்மால் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், பிரிட்ஜை சின்னதாக கட்டணும். பிரிட்ஜை சின்னதாக கட்டுறதுல நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிரிட்ஜே கட்டுறோம். இதை வந்து நம்மளால ஸ்மாலாக பண்ண முடியாது. ஸோ அப்போது இதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ நம்மளுக்கு மாற்ற முடிகிறது என்ன இருக்குதுன்னா ஸோ வி கேன் எய்தர் சேஞ்ச் பி ஆர் டி. ஓகே. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ இந்த வேல்யூ பெருசாச்சுன்னா இந்த வேல்யூ சின்னதாகும். ஓகே. ஸோ இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ நீங்கள் இப்போ பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து டெல்டா வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். அதே சமயத்தில் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் டெல்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இது ரெண்டுத்துல எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும்னா நம்ம டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது நம்மளோட பிரிட்ஜோட திக்னஸ் அதிகப்படுத்தணும் முடிய இதோட பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் வி கேன் மேக் திஸ் பிரிட்ஜ் மோர் ஸ்ட்ராங். ஸோ அதனால வி ஷுட் இன்க்ரீஸ் த டெப்த்து, அதாவது அதோட திக்னஸ், பிரிட்ஜோட திக்னஸை தான் இன்க்ரீஸ் பண்ண முடிய வி ஷுட் நாட் இன்க்ரீஸ் த பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு நம்மளுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நாலேஜ்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வி கேன் டிரைவ் ஃப்ரம் நம்மளோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் வச்சு தான் இதை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வி ஷுட் நோ about the material property, mechanical property of
சாலிட் மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போ நம்மளோட பிரிட்ஜு வந்து இது மாதிரி ரொம்ப வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு பெண்ட். இதுக்கு பேர் பக்லிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போற வியூ வந்து இந்த பீமோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு லுக் ஃப்ரம் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இந்த பீம் எப்படி வளையுதுன்றத லெட் மீ ஆட் அ பிக்சர், அதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம இப்போ நீங்க பார்க்க போறது இந்த பீம் இப்படி இருக்கு, நீங்க இந்த டைரக்ஷன்ல பாக்குறீங்க. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது சப்போஸ் நீங்க இந்த இந்த டெப்த், அதாவது இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் பிரிட்ஜில். ஆனா இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால இன்னொரு பிரச்சனை ஆகும். என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பிரிட்ஜ் இது மாதிரி பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிரிட்ஜ் மேலே இப்படி இருக்கு, ஸோ இது இப்படி பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கு பேரு பக்லிங். பக்லிங் சொல்லுவாங்க. ஓகே, பக்லிங்கும் வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கான்சிக்வன்ஸ், அது நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ பக்லிங்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போ டியை டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதாவது அந்த பிரிட்ஜோட திக்னஸை டிக்ரீஸ் பண்ணணும். திக்னஸ் டிக்ரீஸ் பண்ணா இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லாக், இது மாதிரி வளைய ஆரம்பிச்சுக்கும். இது மாதிரி வளையறதுக்கு பேரு ஸ்லாகிங் சொல்லுவாங்கல்ல, ஸ்லாக். ஸோ அப்போ நம்மளுக்கு இது மாதிரி பக்லிங்கும் ஆகக்கூடாது, ஸ்லாக்கும் ஆகக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா வி கேன் மேக் த பிரெத்தை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹைட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், தென் இதுல வந்து பக்லிங்கும் நடக்காது, ஸ்லாகிங்கும் நடக்காது. ஆனா இங்க என்ன பிரச்சனை, பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணா பிரிட்ஜோட வெயிட் அதிகமாயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல தேவையில்லாத மெட்டீரியல்ல வி கேன் கார்வ் அவுட், இதுல இருந்து தேவையில்லாததை எடுத்துடலாம். அதே சமயத்துல வி கேன் இன்க்ரீஸ் த டெப்த், டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே சமயத்துல பிரெத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி இந்த இடத்தெல்லாம் வி டோன்ட் நீட் டு ஹேவ் இன் அவர் பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர். இது வந்து பிரிட்ஜுக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஐ செக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம பிரிட்ஜில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பிரிட்ஜோட பில்லர்ஸும் வந்து இது மாதிரி ஐ செக்ஷன்ல இருக்கும். ஸோ ஐ செக்ஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ வி ஹவ் ஆல்சோ இன்க்ரீஸ் த பிரெத் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், அதே சமயத்தில் நம்ம டெப்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், அதே சமயத்தில் தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ இங்கே வந்து பி அண்ட் டி ஆர் த கண்ட்ரோலிங் பேராமீட்டர். ஸோ இந்த பி அண்ட் டியை நம்ம வந்து டிசைர் லென்த்ல வச்சுட்டோம்னாவே வி ஹேவ் த ஸ்ட்ராங் பிரிட்ஜ், நம்மளுக்கு பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால தான் பில்லர்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி ஐ செக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இது பிரிட்ஜ் பில்லர்ஸ் மட்டும் கிடையாது, பிரிட்ஜோட பீமும் பார்த்தீங்கன்னா நீங்க பீம் ஸ்ட்ரக்சரு இது மாதிரி பெரிய பெரிய கடையில பீம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இது மாதிரி மெட்டாலிக் பீம் வந்து இது மாதிரி ஐ செக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கெல்லாம் மெட்டல்ஸ் இருக்காது, இந்த மட்டும் தான் மெட்டல்ஸ் இருக்கும். இதை வச்சே வந்து தே பில்ட் ஹவுஸ். ஸோ இது மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ஐ செக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகே, ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக மெட்டல், மீதி இடத்துலலாம் மெட்டல் இருக்காது. ஸோ ஐ செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி வி ஃபவுண்ட் அ ஆப்டிமல் ஸ்ட்ரக்சர் விச் ஹாஸ் போத் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் வி ஆர் யூசிங் ஐ செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸுக்கு இந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு we can do a simple calculation to find the thickness of a rope used for a crane. So case study 2. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னதுன்னா calculating the thickness of a rope.
ஸ்டீல் ரோப்போட திக்னஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்மளுக்கு வி நோ கிரெயின்ன்றது இது மாதிரி ஒரு பீம் இருக்கும். ஸோ இட் ஹாஸ் அ புள்ளி. இதில் வி ஹேவ் அ வைண்டர். இதில் வந்து ரோப் வந்து வைண்ட் ஆகும். தேர்பை வி கேன் கண்ட்ரோல் த லென்த் ஆஃப் த ரோப்பு. ஸோ இந்த ரோப்பில் தான் வி ஹேங் த வெயிட். ஸோ இதில் தான் வெயிட்டை நம்ம தூக்கி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வைப்போம். ஸோ இந்த இந்த வைண்டர் வந்து வைண்ட் பண்ண பண்ண என்ன ஆகும், இந்த ரோப் வந்து இதில் வந்து வைண்ட் ஆகும். தேர்ஃபோர் ரோப்போட லென்த் கம்மியாகும். ஸோ பை வி கேன் லிஃப்ட் த வெயிட். ஸோ இதுதான் வந்து கிரெயினோட சிம்பிள் ஒர்க்கிங் பிரின்சிபிள். ஸோ அப்போ இவ்வளோ வெயிட்டை வந்து இட் ஹாஸ் டு என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு பேலன்ஸ். ஓகே, வித்தவுட் இதோட ஸ்ட்ரென்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஒரு ரோப்புக்கு வந்து என்ன அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கும்னா, இது மேலே வி அப்ளை டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது மேலே வி ஹேவ் அ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் ஒரு வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா இட் கெட் ஃப்ராக்சர். ஸோ நம்ம அப்போ இந்த ஸ்டீல் ஒயரை இதுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வைக்கணுன்றத வி ஹாவ் டு கால்குலேட் பேஸ்ட் ஆன் த வெயிட். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ ஹேவ் அ வெயிட் ஆஃப் 1 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாஸ் ஆஃப் த வெயிட், ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து m, which is given by 10 tons. ஓகே, ஸோ தட் இஸ் 10 power 4 kg. இதுதான் வந்து மாஸ் ஆஃப் த லிஃப்ட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ மெட்டீரியல் ஆஃப் த ரோப் வந்து மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைல்டு ஸ்டீல். ஸோ இந்த மெட்டீரியலோட என்ன மெட்டீரியல்ன்றதும் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஒரு மெட்டீரியலுக்கு தேர் ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்சஸ். ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், we know we have a directionless strain. ஓகே, ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வரைக்கும் இட் கேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இட் கேன் டிஃபார்ம், திரும்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப் டு விச் இட் கேன் ரீஸ்டோர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈல்டு ஸ்ட்ரென்த்து சிக்மா ஒய்ன்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே என்ன ஆகிடும், பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு போயிடும். அதாவது இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே போகாது. ஓகே, ஸோ அது எந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அதால அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரீஸ்டோர் பண்ண முடியுதோ அதுதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்து. அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்தை தாண்டிடுச்சுன்னா இது வந்து ஆக்சுவலா இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் ரீச்சஸ் த ஃப்ராக்சர் பாயிண்ட். ஃப்ராக்சர் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங் எப்போ வேணாலும் இட் கெட் கட் ஆஃப் ஆர் ப்ரோக்கன் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் வரைக்கும் தான் இதுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் ஃபார் மைல்டு ஸ்டீல் வந்து இட்ஸ் அரௌண்ட் 300 into 10 power 6 நியூட்டன். ஓகே, ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அதாவது 300 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதுக்கு மேலே 300 into 10 power 6 நியூட்டன், அவ்வளோதான் அதுக்கு வந்து வி ஹவ் டு அப்ளை ஸ்ட்ரெஸ். அதுக்கு மேலே அப்ளை பண்ணனா இட் ரீச்சஸ் பிளாஸ்டிக் லிமிட்டு. அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் இட் வில் அப்போ ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன தெரியும்னா, அப்போ இதோட ஏரியா ஆஃப் கிராஸ். ஸோ நம்ம கிட்ட மாஸ் இருக்கு, அதை வச்சு வி கேன் ஃபைண்ட் வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஈல்டு ஸ்ட்ரென்த்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் சிக்மா ஒய் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ரோப். ஓகே, இதெல்லாம் பார்த்து புதுசு மாதிரி பார்க்கக்கூடாது. இது ஆக்சுவலாக என்னதுன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ்ன்றது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இங்கே. ஸோ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா, இந்த த்ரெட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் இருக்கிறது இது அப்ளைடு ஃபோர்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு த வெயிட். ஸோ இந்த வெயிட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வேணும் பர் யூனிட் ஏரியா. அதுதான் வந்து நம்மளோட ஈல்டு ஸ்ட்ரென்த். தேர்ஃபோர் நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் லிமிட் அப்போ
இந்த வெயிட்டை இந்த ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். தேர்ஃபோர் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருந்தா போதுன்றது தான் கண்டுபிடிக்க போறோம். தேர்ஃபோர் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, we can இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா, this area of cross section of the rope must be equal to, ஆக்சுவலா இதை சொல்ல போனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதிகமா இருந்தா ஸ்ட்ரென்த் அதிகம் தான், ஆனா கம்மியா மட்டும் ஆயிடக்கூடாது. ஈக்குவல் டுவா இருந்தா கூட ஓகே. ஸோ தேர்ஃபோர் அதை எப்படி எழுதலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை நம்மளோட ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ்ன்றது என்னது, இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட். தேர்ஃபோர் ஏரியா வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வெயிட் பை ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு வி கேன் ஃபைண்ட் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த இது நம்மளோட மெட்டல் ரோப்போட கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெயிட் வந்து 10⁴ kg. ஸோ இது மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி போட்டால் நம்மளுக்கு வெயிட் கிடைக்கும். ஸோ வெயிட் வந்து மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. therefore A வந்து should be greater than or equal to mg divided by sigma y. ஸோ சிக்மா ஒய்ன்ற வேல்யூ நம்மளுக்கு ஸ்டீலுக்கு தெரியும். ஸோ எம்ஜி போட்டிங்கன்னா இது இன்னொரு ஒரு ஆர்டர் அதிகமாக ஆகும், ஏன்னா ஜியோட வேல்யூ 10. ஸோ அப்போ 10 இன்ட்டு 10⁴ 10⁵ வரும். 10⁵ kg divided by 300 into 10⁶ Newton per meter square. ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கெட் த ரேடியஸ் கிடைக்கும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த இது கிடைக்கும், which is around 3.3 into 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஓகே, மீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா. ஸோ இது என்னதுன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டீல் ரோப்போட இது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இந்த ஏரியாவை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இது 3.3 into 10⁻⁻⁴ வரும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வேல்யூ மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டர் மாற்றினீங்கன்னா ஏரியா வந்து இட்ஸ் அரவுண்ட் 1 சென்டிமீட்டர் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம எவ்வளோ திக்னஸ் எடுத்துக்கணும்னா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டாவே போதும். ஓகே, ஸோ இந்த நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஸ்டீல் ரோப்போட திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஆனால் சேஃப்டிக்காக இதை வந்து இன்னும் 3 டைம்ஸ் வச்சுப்பாங்க. தட் இஸ் ஏ வந்து அப்ராக்சிமேட்லி 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பியாண்ட் சேஃப்டி லிமிட்ல இருக்கிறோம். ஓகே, ஸோ பியாண்ட் சேஃப்டி லிமிட்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்னாப் ஆகாது, அதாவது அத்துக்காது நடுவில் வெயிட்டை தூக்கும் போதே. எவ்வளோ வெயிட் நம்மளால மேக்ஸிமம் தூக்க முடியும், 10⁵ kg, அதுக்கு மேலே தூக்க முடியாது. ஸோ 10⁵ kg. இது ஆக்சுவலாக வந்து நியூட்டன் இது வெயிட் வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எம் கேஜி, ஜிக்கு வந்து LT⁻⁻². ஸோ மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸோ நம்ம இங்கே ஜஸ்ட் மாஸ் கூட போட்டுக்கலாம், டைரெக்டாக மாஸே வச்சுக்கலாம். தேர்ஃபோர் 10⁴ kg ஆர் இது 10⁵ இங்கே கரெக்டு தான். ஸோ இது எம்ஜினா 10⁻, ஸோ இங்கே 10⁴ இருக்கு இன்டூ ஜியோட வேல்யூ 10. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ஃபுல்லுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூட்டன் சொல்லுவோம். இதுதான் நியூட்டன். ஓகே, ஸோ அப்போ வி ஹாவ் 10⁵ நியூட்டன் டிவைடட் பை 300 into 10⁶ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த நியூட்டனும் போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிற மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்துடும். ஸோ அதனால தான் வி ஹாவ் 3.3 into 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 சென்டிமீட்டர் வரும். சேஃப்டிக்காக நம்ம அதோட 2 டைம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஓகே, 3 டைம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம், 3x வேல்யூ. ஸோ இதெல்லாம் நம்மளால எதனால பண்ண முடிஞ்சிச்சுன்னா டியூ டு நோயிங் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. நம்ம இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் கர்வ்லாம் பார்த்தோம்ல, நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இருந்து வி ஃபவுண்ட் ஈல்டு ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தோம். அது மூலமாக தான்
we have able to find the area of cross section for safely lifting a one 10 வெயிட் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு சேஃப்டாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு we can find the area of cross section of the metal rope. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு ஸ்டடி இருக்கு, அது என்னதுன்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த மவுண்டெயின். அது நான் வந்து ப்ராப்ளம்ஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் லாங்காக போயிட்டு இருக்கு, அதனால அதை வந்து ப்ராப்ளம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தோன்னா மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு மவுண்ட் எவரெஸ்டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் தான் ஹைட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10 கிலோமீட்டர்ஸ் தான் வருது, அதுக்கு மேலே ஏன் வந்து மவுண்டெயின்ஸோட ஹைட்டு அதிகமாக இல்லைன்றதை we can understand through finding the estimates of elastic property of rock-ஓட elastic property வச்சு we can find why mountains cannot have an height more than 10 kilometersன்றதை we can understand. Okay, so case study வந்து why we have maximum height for maximum height of the mountains are not greater than 10 kilometers. So maximum height possible for a mountain வந்து elastic property of rock வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மவுண்டெயின்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு we have earth like this. ஸோ இது மேலே இது சின்ன சின்ன டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ்னால் ஹியூஜ் மாசஸ் ஆஃப் எர்த்து. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ மவுண்டெயின்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு டெக்டானிக் பிளேட் இப்படி இருக்குது, ஸோ இன்னொரு டெக்டானிக் பிளேட்டு வந்து இன்னொன்று இப்படி இருக்குது. ஓகே, ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ்னால் லார்ஜ் எர்த் மாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லார்ஜ் பீஸ் ஆஃப் எர்த்தும் வந்து தே மூவ் ஃப்ரீலி டியூ டு வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு கீழே ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் எர்த்து. ஓகே, உள்ள வால்கனோ இருக்கும். ஸோ அதனால இந்த பீசஸ்லாம் வந்து அந்த வால்கனோ மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால தே ஃப்ரீலி மூவ். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் if there is an event that makes both of these tectonic plates to collide, ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் கொலாய்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் கொலாய்ட் ஆகி தே வில் ஃபார்ம் a land mass like this. இது மாதிரி ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் வந்து கொலாய்ட் ஆகிட்டு இது மாதிரி ஒரு லேண்ட் மாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேண்ட் மாஸ் தான் ஆக்சுவலாக என்னதுன்னா மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸ்லாம் இது மாதிரி தான் உருவாகுது. ஸோ அதனால தான் மவுண்டெயினுக்கு இந்த பெக்கூலியர் ட்ரையாங்குலர் ஷேப்பும் இருக்குது. ஸோ இந்த பிரமிடல் ஷேப் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த பிரமிடல் ஷேப்னால என்ன கான்சிக்வன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரமிடல் ஷேப்பை நான் வந்து பாக்ஸ் வச்சு அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரமிடல் ஷேப் அப்போ எப்படி இருக்குன்னா இது மாதிரி, இது வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான், இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது, பட் we can understand the idea. ஸோ அதுக்காக தான் doing this. ஸோ இது மாதிரி we have rocks, இதில் வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, தெர்ஃபோர் நம்ம இதுதான் இப்படி மவுண்டெயினோட ஷேப் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மவுண்டெயினில் அட் த பாட்டம் ஆஃப் த மவுண்டெயின் இது மேலே டைரெக்டாக கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகலை. ஸோ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால் வெறும் இது மாதிரி லாங்கிடியூட்னல் கம்ப்ரெஷன் அது மட்டும் கிடையாது, டியூ டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனால தெர் இஸ் அ ஷியரிங் ஃபோர்ஸும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ராக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால் வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன். ஓகே, அதுதான் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். ஸோ அலாங் இட்ஸ் இது மாதிரி இந்த அதோட சர்ஃபேஸில் இட் எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால தெர் இஸ் அ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து whenever the shearing stress is less than இந்த கிரிட்டிக்கல் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அபவ் விச் இந்த ராக் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைடு இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன். ஸோ அதோட நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தென் திஸ் ராக் வில் சஸ்டெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், தேர்பை த மவுண்டெயின் ரிமைன்ஸ் லைக் அ ஹீப், இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதிகமாக அதிகமாக மேலே ஹைட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா,
ஸோ இப்போ இதில் இந்த மவுண்டன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பியாண்ட் த கிரிட்டிக்கல் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ராக்ஸ் வெல் ஸ்லைட் அவுட்டு, தற்பை இந்த மவுண்டனோட ஹைட் கம்மியாயிடும். ஸோ திரும்பி இதோட ஹைட் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்துடுச்சுன்னா விச் இஸ் லெஸ் தென் த அப்போ அதோட திரும்பி அதோட ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து வேல்யூ கம்மியாயிடும் கிரிட்டிக்கல் வேல்யூவோட. தென் அந்த மவுண்டன் வந்து அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஹைட் மேட்டர்ஸ். ஸோ ஹைட் அதிகமாக அதிகமாக இது மேல் இந்த கிரிட்டிக்கல் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த கிராவிடேஷனல் புல் அதிகமாயிட்டு இந்த ராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லைடு. ஸோ இந்த ராக்ஸ்லாம் ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மவுண்டனோட ஹைட் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் போத் த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் த கிரிட்டிக்கல் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் வி கேன் ஃபைண்ட் த maximum height possible for a mountain for a stable structure. So let's establish a stability condition. So for the mountain to be stable, the weight of the material on top of the mountain must be less than the critical shearing stress. The weight on the top of the mountain must be less than the critical shearing stress of the rock. ஸோ அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட் அவுட். ஸோ நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு ஹைட்டு ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வி ஹேவ் அ மவுண்டெயின். ஸோ ஏதோ ஒரு ஹைட் ஹெச் எர்த் லெவல்லேருந்து. ஸோ இந்த ஹைட்டில் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா என்ன இருக்கும்னா இட்ஸ் நத்திங் பட் த வெயிட் இன்டு ஹைட். ஸோ வெயிட் இந்த இடத்துல இட்ஸ் density times acceleration due to gravity. So we know if we assume that the density of the rock and is homogeneous னு வச்சுக்கோங்களேன், then density is given by mass by volume. ஓகே, ஸோ இதை கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த இடம் வந்து ஃபோர்ஸ் பை வால்யூம்னு வரும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம் is density times acceleration due to gravity. ஏன்னா mass into acceleration due to gravity is force divided by volume, force per unit volume. Okay, so நம்மளுக்கு in order to find the force per unit area வேணும். ஏன்னா we are interested to find the pressure, okay, or stress. So stressன்றது என்னதுன்னா stress is nothing but force per area. Okay, we have force per volume. So in order to convert into area, so the area மாத்துறதுக்கு if we multiply by the height we get the force per area மாறிடும். That is h times rho into g. Okay, so rho into g is force per unit volume. இதை height ஆல multiply பண்ணோம்னா this volume is area into, so this volume is nothing but area into that height. ஓகே, ஸோ ஏரியா டைம்ஸ் ஹைட் இருக்குது, அது ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஹைட்டும் இதில் இருக்கிற ஹைட்டும் போயிட்டு வி கெட் ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த 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 ராக் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு மேலே டாப் ஆஃப் த மவுண்டெயின் வந்து இந்த பாட்டம் ராக் இருக்குதுல்ல அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் ஹெச் டைம்ஸ் ரோ ஜி. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஷுட் பி லெஸ் தென் த
critical shearing stress இருக்கணும். So for a rock, critical shearing stress sigma s வந்து is given by it's around 30 into 10 power 7 Newton per meter square. Okay, so this is the shearing stress of rock. Shearing stress of rock. Okay, so this is an experimental value. So it should be greater than. So this stress is the stress due to the top of the mountain. இந்த மவுண்டன் இந்த ஹைட்ல இருக்கிற மவுண்டன் ஒரு ராக் மேல இது எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். ஓகே, அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ். ஓகே, வேற சிக்மா எஸ்ன்றது இட்ஸ் த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அ ராக். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா திஸ் ராக் ஸ்டார்ட்ஸ் டு ஷியர் ஆக ஆரம்பிச்சுக்கும். தென் நம்மளுக்கு மவுண்டன் வந்து சரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா we have h rho g must be less than or equal to sigma s இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா then the mountain will sustain. ஓகே, ஸோ நம்ம ஈக்குவல் டு லிமிட்டே எடுத்துப்போம். therefore h rho g equal to sigma s. ஸோ சிக்மாவோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ரோவோட வேல்யூ டென்சிட்டி ஆஃப் த ராக் வந்து 3 into 10 power 3 kg per meter cube. So G வந்து we know 9.8 into 10 power 9.8 meters per second square. So இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி we also know sigma. So sigma s தெரியும். So இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி if you found the value of h, it will be of the order of 10 kilometers இருக்கும். Okay, so அதனால தான் mountains cannot have an height greater than 10 kilometers. Even Mount Everest வந்து it's less than 10 kilometers தான். So this is the reason. So with this நம்மளுக்கு இந்த யூனிட் சாப்டர் 8 முடிஞ்சிருச்சு. So we can work on the problems from next class onwards. Okay, thank you.